ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 74வது தலைப்பு. விவாகம். பெண்கள் உத்தியோகம் பார்ப்பது. தொடர்ச்சி. பெண்கள் உத்தியோகம் பார்ப்பதால் பொருளாதார ரீதியிலேயே உண்டாகியிருக்கிற ஒரு அனர்த்தத்தை யாரும் கவனித்ததாக தெரியவில்லை. எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், வேலையின்மை பிரச்சனை, அதைத்தான் சொல்கிறேன். சில வருஷங்களுக்கு முந்தி கல்யாணமாகிற வரையில் பெண்கள் வேலை பார்க்கட்டும், இதனால் அவள் கல்யாணமாகவில்லையே என்பதை நினைத்து அழுது கொண்டு வீட்டோடு இருக்காமல் அவளுக்கு ஒரு போக்காக இருக்கும். அதோடு கூட பண சம்பந்தமானதாக பண்ணப்பட்டுவிட்ட கல்யாணத்தில் வரதட்சிணை மற்ற செலவுகளுக்கு அவளுடைய சம்பாத்தியத்திலிருந்தே மிச்சம் பிடித்து சேமிக்கலாம் என்ற எண்ணத்தில் ஒரு பெண்ணை விவாகம் வரையில் வேலைக்கு விடுவதாகவும் அப்புறம் நிறுத்தி விடுவதாகவும் இருந்தது. புக்ககத்துக்காரர்களும் புருஷனும் அந்த பெண் கல்யாணத்துக்கு பிறகு வேலைக்கு போவதை நிஷித்தமாக இழுக்காக நினைத்தார்கள். ஆனால் வர வர இந்த பிராமண சமூகத்துக்கு இந்த ஒரு நூற்றாண்டாக ஏற்பட்டிருக்கிற பணத்தாசையில் இதுவும் மாறி இப்போது கல்யாணமான பிற்பாடும் அவள் உத்தியோகத்துக்கு போவது என்ற வழக்கம் வந்திருக்கிறது. இதனால் சிசுரக்ஷணை, குழந்தை வளர்ப்பு முதலான தாய் குலத்தின் உயர்ந்த கடமைகள் கெட்டு போய் வெள்ளைக்கார தேசங்கள் மாதிரி குடும்பம், பெற்றோர், குழந்தை என்பதெல்லாமே ஹிருதயபூர்வமாக கட்டுப்பட்டில்லாமல் பிசினஸ் போல ஆகியிருப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். எகனாமிக், பொருளாதார ரீதியில் இதனால் உண்டாகியிருக்கிற கெடுதலை பார்க்கலாம். இப்போது வேலையில்லை வேலையில்லை என்று லட்சக்கணக்கில் ஆண்கள் திண்டாடுகிறார்கள். அதே சமயம் இன்னொரு பக்கம் பல குடும்பங்களில் புருஷன் உத்தியோகம் பார்ப்பது மட்டுமில்லாமல் ஸ்திரீயும் வேலைக்கு போகிறாள். அவன் மட்டில் வேலைக்கு போய் இவள் வீட்டில் இருப்பது என்று இருந்தால் இவள் பார்க்கிற வேலை உத்தியோகம் இல்லாத ஒரு ஆணுக்கு கிடைக்குமல்லவா? ஆனாலும் தன் பெண்டாட்டியை தன் சம்பாத்தியத்துக்குள்ளேயே கட்டும் செட்டுமாக வைத்து காப்பாற்றுவதுதான் கௌரவம் என்றில்லாமல் புருஷன் அவளையும் வேலைக்கு விட்டு அவளும் தான் காசு கொண்டு வரட்டுமே என்று இருக்கிறான். முதலில் தாயார் தகப்பனார் மானமில்லாமல் பெண்ணை வேலைக்கு விடுகிறார்கள். அப்புறம் புருஷனும் அதையே பண்ணுகிறான். அந்த பெண்ணும் இதை ஒரு பெருமையாகவே நினைக்கிறது. ஆபீஸுக்கு போய் உத்தியோக புருஷியாக இருந்த பிறகு வீட்டில் அடைபட்டு கிடக்க பிடிக்க மாட்டேன் என்கிறது. சுயமாக சம்பாதித்தால் புருஷன் தட்டி கேட்காமல் தன் இஷ்டப்படி செலவழித்து கொள்ளலாமே என்று இருக்கிறது. வீட்டோடு இருந்தால் அடைபட்டு கிடப்பது என்று அர்த்தமே இல்லை. நம்முடைய சாஸ்திரங்கள், புராணங்கள் தாய் பாஷையிலும் சமஸ்கிருதத்திலும் இருப்பதற்கு குறைவே இல்லை. அவற்றிலே ஒரு ருசியை ஏற்படுத்தி கொண்டால் நாளெல்லாம் படித்தாலும் போதாமல் ஜென்மா முழுதும் படித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம். பல பெண்கள் சத்சங்கமாக சேர்ந்து ஒவ்வொரு வீட்டில் இவற்றை படிக்கலாம். கிளப் என்றோ ஸ்தாபனம் என்றோ போர்டு போட்டுக்கொண்டு காரியாலயம் மாதிரி இல்லாமல் வீடுகளிலேயே இதை செய்ய வேண்டும். மெம்பர், பிரசிடென்ட் மாதிரி பதவிகள் உண்டாகாமல் இவற்றுக்காக போட்டிச் சண்டைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதால் இப்படி சொல்கிறேன். இதோடு கூட மட்டம், ஆலயம் முதலியவற்றிற்காக சுத்தமான மஞ்சள் குங்குமம் பண்ணி கொடுப்பது, முனை முறியாத அக்ஷதை பொறுக்கி கொடுப்பது போன்ற காரியங்களை செய்தால் பெரிய சமூகத் தொண்டாகவும் மதத்தொண்டாகவும் இருக்கும். ஸ்திரீத்துவம், பெண்மை என்ற உயர்ந்த சரக்கு பறிபோகாமலே இப்படிப்பட்ட சத்காரியங்களை பண்ணி வந்தால் வீட்டோடு இருப்பது அடைபட்டிருப்பதாக இருக்காது. ஆத்ம சுதந்திரத்துக்கு வழியாக ஆனந்தமாகவே இருக்கும். ஸ்திரீத்துவத்தையும் இழந்து கொண்டு துராசைகளை பெருக்கிக் கொண்டு உத்தியோகத்திற்கு போவதை விட இதுதான் ஸ்ரேயஸ். சுவாபாவிகமாகவும் இயல்பாகவும் பெண்களுக்கு எடுத்தது இதுவே. ஹரஹர சங்கர
ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.